ஏமாற்றுபவர்கள் கையாளக்கூடிய 3 யுத்திகள் இருக்கிறது. அதில் எப்போதுமே பிரதானமாக இருப்பது ஆசை, அன்பு, இறை நம்பிக்கை. இந்த 3 மூலம்தான் ஒரு ஏமாற்று சதியை உண்டு செய்வார்கள். இந்த யுக்தியின் மூலமே வெகுஜன மக்களை மிக எளிதில் அவர்களின் சூழ்ச்சி வலையில் சிக்க வைத்துள்ளார்கள். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால், இந்த பிஸ்னஸ் பண்ணுங்க, இந்த தொழில் தொடங்க, இந்த தொழிலில் இவ்வளோ லாபம் இருக்குது, நானும் உங்களை போல தான் இருந்தேன், இந்த ஏழ்மை நிலையில் இருந்தேன், இந்த தொழில் செஞ்சேன், இதன் மூலமா பல மடங்கு பணம் வந்துச்சு, நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன் அப்படின்னு இந்த ஆசையை தூண்டுறது. ரெண்டாவது அன்பு, அதீத கேரிங், நானை பற்றின ஒரு ஒரு பொய்யான ஒரு அன்பை செலுத்துறது. மூணாவது ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்தில் வெகுஜன மக்கள் இறை நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த இறை நம்பிக்கையின் மூலம் மிகப்பெரிய ஏமாற்று வேலையை செய்கிறார்கள். உண்மையில் சில பேர் வாழ வழி இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் இறைவனை நாடி போகிறோம்னு சொல்லிட்டு உண்மையாக இருக்காங்க. நம்ம அவங்கள பற்றி பேசல. ஆனால் இதை ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக செய்யக்கூடிய நபர்களும் இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு பெண்மணி பார்க்கலாம், தன்னை கடவுளுடைய அவதாரம் என்று ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களே நம்பின ஒரு கூட்டம் பயன் இருக்கிறது. காரணம் இறைவன் மேலே உள்ள நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கை. அப்போ இந்த நம்பிக்கையின் மூலம் மிகப்பெரிய சதியை செய்கிறார்கள். இந்த ஏமாற்றத்திலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆசை எந்த ஆசையாக இருக்கிறது, அது நியாயமான ஆசையா, நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற ஆசையா என்ற ஒரு கேள்வியை நமக்கு எழுப்ப வேண்டும். ரெண்டாவது அன்பு ரொம்ப பிரதானமானது. ஆனால் அந்த அன்பு தவறாக எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அதன் மேலே ஒரு கூடுதல் கவனம். மூன்றாவது இறை நம்பிக்கை. இப்போ கடவுள் பேரை சொல்லி எதை சொன்னாலும் நம்ம நம்பிடுறோம். ஏன்னா கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு இறைப்பற்று, நான் தப்பு சொல்ல. ஆனால் மிக எளிதில் ஏமாற்றக்கூடிய ஒரு வழியாக அது அமைந்துவிடுகிறது. ஆக இந்த ஏமாற்றத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா, தேவையான ஆசை, எது உண்மையான அன்பு, இறைவன் ஒருவன் இருந்தால் அவன் எதை விரும்புகிறான் என்று நமக்குள்ளே நம்ம கேள்வி எடுக்கணும். சக மனிதன் இருக்கான், அவனுக்கு ஏதாவது முடிஞ்ச உதவி செய்யுங்க. கோயிலுள்ள போங்க, சர்ச்சுக்கு போங்க, மசூதிக்கு போங்க, இறைவனை வழிபடுங்க. வெளியே ஏதாவது முடியாத இருப்பான் அல்லது இயலாத இருப்பான், அவனுக்கு ஏதாவது செய்யுங்க. கடவுள் அதான் விரும்புகிறார். ஆனால் எந்த கடவுளும் இந்த மாதிரி ஒரு தூதரை உருவாக்கி இந்த சதியின் மூலம் உங்களை சிக்க வைக்கிற அந்த கடவுள் சொல்லலை. இது மனிதன் ஏற்படுத்திய ஒரு யுக்தி. உழைக்காம பிறர் உழைப்பில் வாழக்கூடியவர்கள் எப்போதுமே ஏமாற்றுதல் என்பதை ஒரு கலையாக பயன்படுத்தி வருகிறார்கள். நான் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான வழக்குகள் இப்போ உள்ளத்தையும் இழந்தவர்கள், உடைமைகளை இழந்தவர்கள், மனதளவில் ஒரு பித்து நிலைக்கு சென்றவர்கள் எல்லாமே இந்த 3 மூலம் தான் பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க. அப்போ கூடுதல் கவனம் எடுத்து சின்ன சின்ன ஒரு தெளிவுகளோடு ஒரு புது நபருடைய அந்த அறிவுரையை நம்ம கேட்கலாம். ஆனால் கேட்டுட்டு ஒரு ஆலோசனை பண்ணணும். ஒரு குடும்பத்தோட இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா பலகட்ட மூலமாக ஆலோசனை பண்ணி ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தால் அது நன்மையை பயக்கும். தயவு செய்து ஏமாற்றத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டும். ஏன்னா மிகப்பெரிய மோசடி செய்ய ஒரு கூட்டம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த கூட்டத்திடமிருந்து நாம் தெளிவாக விடுபட வேண்டும் என்றால் தெளிவு இருக்க வேண்டும். தயவு செய்து இதையெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனித்து ஏமாற்றத்தை குறைக்க முயற்சி செய்து கொள்வோம். நம்மை நாம் காத்துக் கொள்வோம்.